கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் கூட தேவனுடைய இனிதான நாமத்துல உங்களோட கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, சங்கீதம் 86வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். எத்தனை காரியங்கள் பாருங்க. இத சொல்றது தாவீது பக்தன் எவ்வளவு ஒரு அழகா சொல்றாங்க பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீர் நல்லவர், மன்னிக்கிறவர், நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது? கிருபை மிகுந்தவரா இருக்கிறார். எதுவுமே அவர்கிட்ட கம்மி கிடையாது, எல்லாமே ஜாஸ்தியாக நம்ம எல்லாம் அன்பு மாத்திரல அவருடைய கிருபையும் அதிகமா இருக்கிறது அப்படின்றத நம்ம உணரணும். ஆனா அந்த கிருபை நமக்கு இருக்கிறது, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, அநேகர் உணர்ந்து கொள்வதற்கு யார் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, சாத்தான் விட மாட்டான். அவன் என்ன செய்வான், எப்போதுமே குற்றப்படுத்துறவனாக காணப்படுவான். ஒரு குட்டி சிந்தனைக்கான கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு யானை பாகன், அவர் ஒரு யானை, பெரிய யானை, உங்களுக்கு தெரியல, குட்டியா இருக்கும். சில யானைங்க ரொம்ப பெருசா இருக்கும், சில ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். நமக்கே பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்க அளவுக்கு ஒரு பெரிய யானை மேல ஒரு பாகன் என்ன செஞ்சிருக்கான்னா, அமர்ந்து போய் கொண்டிருக்கான். அந்த வழியா வந்த ஒரு குட்டி பையன் கேட்டானா, அந்த பாகனை பார்த்து என்ன கேட்டான்னு சொன்னா, என்ன நேத்து தான் ஒரு செய்தி பார்த்தேன், அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அந்த யானை உங்க யானையோட கொஞ்சம் சின்ன சைஸா தான் இருந்துச்சு. ஆனா அது என்ன செஞ்சுச்சு, ரோட்ல இருக்கிற எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுச்சு. அங்க ஜனங்கள்லாம் கத்திட்டு ஓடினாங்க. அது மாதிரி ஊருக்குள்ள போய் என்ன செஞ்சு, நிறைய வீடுகள் என்ன செஞ்சுச்சு, அது தகர்த்து போட்டுச்சு. ஜன்னல்லாம் அப்படியே உடைச்சு போட்டுச்சு. அப்படி இருக்கு. ஆனா என்ன இவ்வளோ பெரிய யானை இருக்கு, ஒண்ணுமே தெரியாதா? அவங்க யானைக்கு தைரியம் கிடையாதா அப்படிலாம் சொல்லி அந்த குட்டி பையன் அந்த பாகனை பார்த்து கேட்டானா. அப்ப அந்த பாகன் நிறுத்திட்டு அந்த யானை என்ன செஞ்சாரு, அங்க கட்டி போட்டாங்க. அப்போ அந்த குட்டி பையன்ட்ட அந்த பாகன் சொன்னான், இப்ப இந்த யானை, நீங்க என்ன இந்த யானையை கட்டி போட்டிருக்கீங்க அது அப்படின்னு கேட்கிறான். ஆமா, இந்த யானை நான் இப்ப கட்டி போடுறது இல்ல, சின்ன வயசுல இருந்து, அது பிறந்த முதல்ல என்ன செய்வேன், அதை கட்டி போட்டேன். ஆனா அந்த சங்கிலி இப்ப நான் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது என்ன செய்யாது, எங்கேயும் போகாது. அது ஏன்னா சின்ன வயசுல அது ட்ரை பண்ணிச்சு. நான் சங்கிலியை கட்டி போட்டப்போ அது ட்ரை பண்ணதுனால என்ன செய்யும், போக முடியாதுன்னு தெரியும். அப்ப அது மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன செய்ய முடியாது, இங்க இருந்து போக முடியாது அப்படின்ற மைண்ட் செட் எப்போ வளர்த்துக்கிச்சு, அது சின்ன வயசுல இருந்து. அதனால நான் இப்ப அந்த செயின் இருக்கிறதுனால என்ன செய்யும், இந்த செயின்ல அதுக்கு ரொம்ப தூசிதான், அது என்ன செஞ்சா இழுத்துக்கிட்டே போயிடலாம். அது ஒரு கொஞ்சம் முன்னாடி நடந்தாவே என்ன செய்யும், அந்த மரத்தை கூட என்ன செஞ்சிடும், உடைச்சிடும். அந்த தூணை கூட அது உடைச்சிட்டு போக அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா நான் அதை என்ன செஞ்சிருக்கேன், சின்ன வயசுலயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதனால அது என்ன செய்யாது, போகாது. இப்படிதாங்க சாத்தான் கூட நம்மளை நோக்கி சில காரியங்களை இப்படிதான் சொல்லுவான். ஆண்டவர் உங்களை நேசிக்க மாட்டார், நீங்க பாவியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல அதையே போட்டு வச்சுட்டு இருப்பா. அப்போ எனக்கு இந்த கதையை படிக்கும்போது 2 காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் கூட நம்ம மனசுல என்ன செய்யணும்னா, சின்ன வயசுல என்ன செய்யணும், ஆண்டோடைய அன்பை பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆண்டோர் நமக்காக நம்ம எப்படி நேசிக்கிறாரு, ஏன் நேசிக்கிறாரு, எப்பெல்லாம் நேசிப்பாரு, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தோம்னா தப்பு. அவருக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்னா, கீழ்படிறவங்களை ரொம்ப பிடிக்கும். கீழ்படியாதவங்களை கூட அவர் நேசித்து என்ன செய்வாரு, திருப்பி அவங்கள நல்வழிப்படுத்துவாரு. இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா, எப்படி அந்த யானைக்குட்டி சின்னதுலயே பழகுதோ அதே போல இவங்களும் என்ன செய்வாங்க, பழகுவாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை கத்துக்கிட்டேன். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சாத்தான் சில வேளையில நம்ம என்ன செய்வான், பாவத்திலே அப்படியே நம்மள வச்சுட்டு அவன் சொல்லுவான், நீ போனாலும் என்னது வேஸ்ட் தான், அவர் உன்னை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா. ஆனா நமக்கு வசனம் என்ன சொல்லுது, அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் அப்படின்னு இருக்கு. நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னு சொன்னா, அவர்கிட்ட ரொம்ப கிருபை, மிகுந்த கிருபை, அந்த கிருபையினால அவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம எப்படி மன்னிக்கிற வல்லவரா இருக்கிறவர்கிட்ட நம்ம போய் நம்ம என்ன செய்யணும், சரணடையணும். எப்படி அந்த யானை அந்த பாகன் கிட்ட இருக்குதோ அதே போல நாம ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்வாரு, நமக்கு நல்வழிப்படுத்தி நம்ம எப்படி வச்சிருப்பாரு,
நம்ம பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் நம்ம கிட்ட என்ன இருக்குமா? தாழ்மை, அன்பு, பொறுமை, இதெல்லாம் எப்படி அந்த பாகன் யானைக்கு சொல்லி கொடுத்தானோ அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் நல்வழிப்படுத்துவதற்காக அவரிடத்துல என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்கு. சாத்தானை இப்படிதான் அந்த காலத்துல இருந்து எப்படி ஏதேன் தோட்டத்துல சொன்ன பொய்யே என்ன சொல்லிட்டு இருக்கா? இந்த நாள் வரைக்கும் அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். அதை நம்பாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கிட்ட இந்த கிருபை மிகுந்தவராக இருந்து மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷம் தொடக்கத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நிறைய முடிவுகள் எடுத்திருப்போம். அதை ஒன்றும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம்ல. ஆனா அதுக்காக ஆண்டவர் நம்மளை புறம்பே தள்ளுவதில்லை. ஆனாலும் ஆண்டவர் அன்னைக்கு எப்படி நம்ம பாதுகாத்துறோம் அதே போலதான் இன்னைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்காங்க. அந்த தெய்வத்திட்ட நீங்க போவீங்கன்னு சொன்னா எப்படி சாத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அல்லது நம்ம அச்சுறுத்துகிற நம்ம தைரியப்படுத்துகிற சில காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்யும்? நம்ம நம்பிக்கையோடையாட்ட போனோம், ஆண்டவர்கிட்ட போனோம். சாத்தானை நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மன்னிக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவராகிறீங்க. ஏசு கிறிஸ்ட போகன்னு சொன்னா நம்ம எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு பவுல் ரொம்ப ஞாபகம் வந்தார். அப்ப ஏன்னு சொன்னா பவுல் கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்பப்படுத்தினாங்க. அப்ப ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது என்ன செஞ்சாரு? அப்ப ஆண்டவர் கேட்பாங்க, முள்ளில் உதைப்பது கடினம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே பவுல் சொல்றாத்த, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் அப்பேற்பட்ட அன்புள்ளவர், மன்னிக்கிறவர். அப்படி அதை உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கேள்வி எப்படிதான் இருக்கும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நீ இப்ப என்ன செய்? ஒரு ஆளை பார்த்து உன்னுடைய கண்கள் என்ன செய்ய சொஸ்தமடை செஞ்ச பிறகு நீ புறச்சாதிகளுக்கு சுவிசேஷித்து. அவர் கடைசி வரைக்கும் எவ்வளவு துரிதமாக ஊழியத்தை செஞ்சு அநேகர் என்ன செஞ்சார்? ஆண்டுடைய அன்பை சொன்னார். அப்ப சாத்தான் ஒருவேளை நம்மளை கூட இப்படி கட்டி போட்டு வச்சிருப்பா அப்படின்னு சொன்னா, அது நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை மன்னித்து எப்படி சவுலை மன்னித்து பவுலாக மாற்றி அவர் எப்படி ஊழியத்தை செய்தாரோ அதே போல உங்களை என்னையும் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க தேவ பலனை தருவார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வார். மன்னிக்கிறவரே, எங்கள் மேல் அதிகமாய் நேசித்து எங்கள் மேல் அதிகமாக கிருபையை காட்டுகிறவரே, இந்த அதிகால வேளையில நம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இரவுல நல்ல நித்திரையை தந்து ஜீவனோட தேசத்தில் எங்கள் பெயர்களையும் இன்று பதிவு செய்தீர, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தை போல ஆண்டவரே, சாத்தான் எங்களுக்கு கொடுக்கிற அந்த தைரியத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி ஆண்டவரே, நீர் பாவத்தை மன்னிக்கிறவர். ஆண்டவரே, யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுறார்களோ அவங்களை எல்லாரையும் நீர் நிதானித்து கவனித்து ஆண்டவரே செவிகள் திறந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சாமி, யாரெல்லாமே நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறார்களோ அப்படியே தேவைகள் எல்லாம் சந்திங்க, அப்படியே வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, நிறைவேற்றி தாங்க தகப்பனே. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்படியே வியாபாரத்தை பெருக பண்ணுங்க. அது நிமித்தம் அவர்களுடைய ஊழியத்தை தாங்கவும், அது நிமித்தம் அநேகருக்கு அவர்கள் ஆண்டவரே உதவியாக இருக்கும். நீங்க கிருபை செய்யுங்க. நீர் இந்த உலகத்துல சுற்றி திறந்து ஊழியம் செய்த போது நன்மை செய்வர்களாய் சுற்றி திறந்தது போல உண்மை பின்பற்றுகிற நாங்களும் நன்மை செய்வர்களாக சுற்றி திரிய எங்களுக்கு கிருபை தாங்க. இவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் கைட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உடைய நாமம் விளங்க கிருபை செய்யுங்க. சாமி, ஆண்டவரே, அன்று எப்படி நீர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறோம் அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உடைய சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே 100 மடங்காக அவள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே ஞானத்தில அவள் நிரப்புங்க, ஆவியில நிரப்புங்க. சுவாமி, எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தை பகுத்தறிகிற ஆவியை அவங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நீரே வரும் பொழுது நீ ராஜ்யத்துல நாங்களும் பங்கு பெற நீரைகளை அழைத்து செல்ல வரும் பொழுது நாங்கள் தவறி போகாதபடிக்கு நீ ராஜ்யத்துக்கு வர நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.